மதுரை மாவட்டம் சிம்மக்கல்ல அண்ணாமலை தேட்டர்கிட்ட இருக்க ஒரு ஏரியாவில் தாங்க இந்த சம்பவங்கள் நடக்குது. இங்கே இருக்க ஒருத்தர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு ஒரு பேரை சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா இந்த ஒரு ஏரியாவே டாக்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதாவது இந்த ஏரியா மக்களுக்கு திடீர்னு ஒரு வரமோ இல்லை ஏதாவது ஒரு சக்தி கிடைச்சாலோ இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நாய்களையும் அழிச்சிடலாம், கொன்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்க செய்கிற செயல்கள்லேருந்தே வெளிப்படுதுங்க. அந்த அளவுக்கு இந்த வாயிலா ஜீவன்கள் மேலே அவ்வளோ வெறுப்பு. ஏன் இப்படி ஒரு சிலர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை அவங்களை கடிச்சிருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்துருக்கலாம், ஒரு அருவருப்பாக அவங்க நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அவங்க நினைக்கிறதுல ஒரு நினைப்பாங்க அப்படின்னு ஜஸ்ட்டு ஏற்றுக்கலாம். அதை நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியலனாலும் ஓகே அப்படியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாத அந்த ஏரியாவில் எந்த நாயுமே ஒரு அக்ரெசிவான டாகோ கிடையாது, இல்லை துரத்துற டாகோ கிடையாது, குறும்பு பண்ணுற டாக்ஸோ கிடையாது. கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த இடத்துல இருக்கிறது, அமைதியாக இருக்கிற குழந்தைங்கள இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரியலைங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் பாருங்களேன். மொத்தத்தில் டாகே இருக்கக்கூடாது, சரிங்களா? ரெண்டாவது, அது பாத்ரூம் போகவே கூடாது, மோஷனோ யூரினோ ரோட்டில் பண்ணவே கூடாது. நாய் எங்கெங்க போகும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு நம்ம தனியாக ஏதாவது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோமா, இல்லை நம்ம ஏதாவது நம்மளுக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? ஸோ அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே தான் போவாங்க. அவங்களோட இயல்பே அதுதான். அவங்களுக்கு 5 அறிவு தான் இருக்குது. இதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அவங்க நாய்கள் தெருவில் இருக்கிறதுனால தெருநாய்கள்னு சொல்கிறோம். அதை விட்டால் அவங்களுக்கு படுக்கவோ தூங்கவோ இல்லை விளையாடவோ இல்லை ஒரு மோஷன் யூரின் பண்ணவோ அவங்களுக்கு வேறு ஏது இடம்? இது இவங்க வீட்டு முன்னாடி அப்படின்னு தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரு, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் இருக்கும், அவங்களுக்கும் இது இந்த இடம் சொந்தம் அப்படிங்கிறது இந்த மக்கள் உணரதே இல்லை. சட்டங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லைங்க. நல்லா படித்தவங்களாக தான் இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதை விட இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடே போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் சாப்பாடு போடக்கூடாதுன்னா, சாப்பாடு போட்டால் தானே அது நல்லா இருக்குது, இனப்பெருக்கம் பண்ணுது, குட்டிகளை போடுது. சாப்பாடே போடலைன்னா செத்து போயிடுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்னாடி வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வக்கரம்னு சொல்கிறது, எவ்வளோ ஒரு மோசமான மனநிலைன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவங்கக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்க கேட்குறதும் இல்லை, யார் பேசினாலும் கேட்குறது இல்லை. குட்டி போட்ட நாயினா கொஞ்சம் நேரம் கத்த தாங்க செய்யும். யாராவது பக்கத்தில் போனாலே குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக கத்த தான் செய்யும். இதுக்காக அந்த குட்டிகளை அடிக்கிறதும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோட்டில் நாய் இருக்கவே கூடாது, அதுவும் அவங்க கண்ணில் பற்றவே கூடாது. அப்படி மீறி பட்டுச்சுன்னா இரும்பு ராட் எடுத்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அவங்கள யாருனாலையும் எந்த கேள்வியுமே கேட்க முடியல. கேட்டாலும் அவங்க இது பண்ணுற மாதிரி தெரில. இப்போ இந்த வீடியோவை நமக்கு யார் ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தாங்க. இவங்களும் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. இவங்களும் இன்னொருத்தங்க மட்டும்தான் அங்கே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நாய்களுக்கு நடக்கிற கொடுமைக்கு ஈக்குவலாக ஃபீடர்ஸ்க்கும் நடக்குதுங்க. நிறைய விஷயங்கள் எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போ எங்கள் ஏரியாலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லைனாலும் அகெயின்ஸ்டாக இருக்கவங்க கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம சொன்னால் ஓகே அப்படிங்கிற அளவுக்கோ இல்லை ரொம்பவுமே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க. இதுக்கே சில சமயம் நாய் அப்படின்னு பேசினாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. இவங்க ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த சேவையை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கி இந்த ஏரியாவில் கூடி வராங்க. இங்கே இருக்க தெருநாய்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லைன்னு இவங்களே அந்த பணியை செய்கிறதுக்காக முன் சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. அடிபட்டுச்சுன்னா தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களை அவங்க ஒரு பெரிய ஒரு கேவலமான ஜென்மங்கள் மாதிரி பார்க்குறாங்க. உண்மையாகவே அவங்க சொல்லும் போது கேட்கவே முடியலங்க. அந்த பொண்ணு அனுபவிக்கிற கஷ்டம் ஒரு அனிமல் லவ்வராக, ஒரு ஃபீடராக, ரெஸ்கியூவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியுங்க. அவங்கள அப்யூசிவான வார்த்தைகள், ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க. அவங்களால வெளியே கூட போக முடியல. சொந்தமாக கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கின வீட்டில் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியல. எனி டைம் டாக்ஸ் ஐயோ சாப்பாடு வைக்கிறாங்க, அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, நாயினா கத்தாதா, நாயினா யூரின் மோஷன் போகாதா, எது பண்ணாலும் அந்த ஏரியாவில் எது நடந்தாலும் அவங்களே காரணம் காட்டி அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க.
ஸோ இவங்களுக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லைங்க. நம்மளே சோஷியல் மீடியாவில் இவங்க எங்கிட்ட கேட்டாங்க, 1 வீக் பிஃபோரே இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தனால இந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி டைம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் ஒரு வீடியோவாக போட்டு நம்ம மதுரையில் இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுறேன். இதுதான் என்னால் பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு களத்தில் ஒரு கூட சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நின்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. எல்லாத்தையுமே எல்லா பேர்டனும் இவங்க தலையில் தான் வந்து விழுகுது. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க குடும்பத்தையும், ஒரு வயசானவங்க, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு உடம்பு சரியில்லாதவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, எப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இவங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ஒரு பாயிண்ட் பாருங்கள். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்களை பேசுகிறது கூட நாங்கள் சமாளிச்சுக்குவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த நாய்களை கொடுமைப்படுத்துறது எங்களால் பார்க்கவே முடியல. பிறந்த குட்டி முதல் சாக போகிற நாய்கள் வரைக்கும் அடிக்கிறாங்க. ஒரு நாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்த புதுசுலையோ வரதுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. குட்டி போட்டால் இன்னும் நிறைய நாய்கள் ஆயிருமேங்கிறதுக்காக அந்த நாய் சாக கூட இல்லைங்க, அதோட வயிற்றில் குட்டிகள் இறந்துருச்சு. அது ஏதோ ஒரு ஏதோ தத்தளிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாகிறதுக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டிருக்காங்க. இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது எங்கே இருக்குது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அது இறந்துருக்கும். இந்த பாவமெல்லாம் இது சட்டத்திற்கு புறம்பான செயல். ரீலோகேட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், உணவளிப்பவர்களை தடுக்கக்கூடாதுன்னு தெரியும், உணவளிக்கணும், அதுவும் ஒரு ஜீவன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹியூமனிட்டியில் நம்ம யோசித்து பார்த்தா நமக்கும் பசி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் பசி, உணர்வு, அவங்களுக்கும் குளிர் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுமே இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பரவாயில்லைங்க. எல்லாருமே இப்படி இருந்தால் அந்த ஏரியாவில் அவங்க ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ மதுரையில் இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு லாயராகவோ, ஒரு போலீஸாவோ, இல்லை பொலிட்டீஷியனாக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அவங்க ஒன்றும் வந்து அவங்கள வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, அவங்கள அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவங்கள பேசுகிறது கூட அவங்க மன்னிச்சிடுறாங்க. அவங்க டெய்லியும் அனுபவிக்கிற நரக வேதனைகளும் கெட்ட வார்த்தைகளை கூட அவங்க நான் மன்னிச்சிடுறேன், எனக்கு வேணாம், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த நாய்க்குட்டிகளை அடிக்கிறது ஒன்று தாங்க பெரிய விஷயமா தெரியுது. இதிலேயே அவங்க எந்த அளவுக்கு இந்த உயிர்களை வந்து நேசிக்கிறாங்க, எவ்வளோ இவங்களோட நலனுக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இவர் ஒரு பலசரக்கு கடை தான் வச்சுருக்காரு. இவருக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஏன் இந்த நாய்களை டார்கெட் பண்ணுறது ஒருவேளை மனநோயா அப்படின்னு நம்ம இவரை நினச்சாலுமே மற்றவங்களை நினச்சி பாருங்களேன் அந்த ஏரியாவில். ஸோ இது வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை தாண்டியும் இது வந்து நம்ம ஒரு மனிதனாக இந்த செயலை செய்யறதுக்கு நம்ம ரொம்ப வெக்கப்படணுங்க. அதுக்கும் வலிக்கும், அது கத்துனா கூட விடுறது இல்லைங்க. குட்டி நாய் கால் அடித்து உடச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதோட முகம் பாருங்கள் எப்படி செதஞ்சிருக்குன்னு. அந்த இரும்பு ரோடால் அடி வாங்கியிருக்குங்க. ஸோ எல்லா நாய்களுக்கும் தப்பிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு விவரம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. குட்டி நாய்கள் இதனால் நிறைய இறந்துருக்கும் அப்படின்னும் நமக்கு நியூஸ் வருது. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணணும். அதுவும் மதுரையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ இந்த வீடியோ இன்னும் நிறையா வியூஸ் போகும், நிறையா பேருக்கு இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு போகுங்க. ஸோ இவங்களை நம்ம காப்பாற்றணும், அந்த குட்டிகளையும் நம்ம காப்பாற்றணும். இவங்க இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் தூண்டுறாங்களாம். தூண்டி இந்த மாதிரி அடிங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அடிங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா நீங்கள் அடிங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து மோஷன் பண்ணால் அடிங்கன்னு சொல்லி மற்றவங்களையும் தூண்டி விட்டுறாங்க. இதை மீறி இவங்க போய் கேட்டால் நான் பாய்சன் வச்சு எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கிற பொண்ணை ரொம்ப மிரட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் பொறுத்து போகிறாங்க. உயிரோட வேல்யூவும் என்னன்னு தெரிஞ்சு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு ஃபீட் பண்ணிட்டு தாங்க இருக்குது. கொஞ்சம் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுங்கள். நான் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணி இவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணி இந்த நாய்களுக்கு நடக்கிற கொடுமைகளை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு தனியாக போராடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் களத்தில் போய் நேரில் அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செஞ்சு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா, அவர்கிட்ட பேச முடிஞ்சா பேசி, இந்த மாதிரி நாய்கள் இப்படி சாப்பாடு போடலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி பண்ணுனா இதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.